வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் கூறியதன் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கிழக்கு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் திரிகோணமலைக்கு தென்கிழக்கே சுமார் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 690 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 810 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 900 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. மேலும் இது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை கடக்க நேரிடும் என்றும் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக குறிப்பாக நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரையிலும் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைக்கும், ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.